Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் விழா சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த நாதக நிர்வாகிகள் யார் யார் என்பது குறித்தான பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை நாம் தமிழரிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாகும் நிர்வாகிகள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழரில் மாவட்ட செயலாளர்களாக இருந்த 6 பேர் திமுகவில் இணைகின்றனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் யார் யார் என்பது குறித்தான பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் மண்டல செயலாளராக இருந்த சேலம் பாலு அவர்களும் திமுகவில் இணையவிருக்கிறார். மயிலாடுதுறை நாம் தமிழர் மாவட்ட செயலாளராக இருந்த கலியபெருமாளும் திமுகவில் இணையவிருப்பதாகவும் அந்த பட்டியலின் விவரம் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நாதகவிலிருந்து திமுகவில் நிர்வாகிகள் இணையும் விழாவானது நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது அந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது இந்த நாதகவிலிருந்து இன்றைய தினம் 3000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். கடந்த ஒரு வருடமாகவே நாதகவில் பல்வேறு பிரச்சனைகள் உருவானது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியல் வெளியிட்ட தினத்திலிருந்தே இந்த பிரச்சனையானது முதல் கட்டமாக துவங்கி இருக்கிறது. குறிப்பாக 100 தொகுதிகளுக்கு மேல் பொறுப்பாளர்கள் சீமான் போட்டிருப்பதாகவும் அதில் பலர் அந்த தொகுதிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வகையில் அது அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இந்த தொகுதியோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒருத்தரை வேட்பாளராக சீமான் நியமித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் நியமித்திருக்கும் வேட்பாளருக்கு தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகளிடம் சீமான் கண்டிப்பாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே இதன் காரணமாக கடந்த ஒரு வருடமாகவே இந்த பிரச்சனையானது நாதகவில் நீடித்து வந்தது. அது மட்டுமல்லாது சீமானுடைய தொடர் பேச்சுக்கள், அதாவது என்னுடைய பேச்சை கேட்டு இந்த கட்சியில் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் இந்த கட்சியை விட்டு வெளியேறி விடுங்கள் என்றும் கூட ஒரு சில கட்சி கூட்டத்தில் சீமான் பேசியதாக சில கட்சி நிர்வாகிகள் வெளிப்படையாகவே தங்களுடைய வேதனையை தெரிவித்தார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சிக்காக உழைக்கும் தங்களை சீமான் உதாசீனப்படுத்துவதாகவும் தங்களுடைய பேச்சை அவர் கேட்பதில்லை என்றும் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில்தான் இத்தகைய முடிவெடுத்து தற்போது ஓராண்டு காலமாக கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை முக்கியமாக கையில் எடுத்து திமுக சார்பில் ஒருவரை நியமித்து அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியிலே இந்த அதிருப்தியாளர்கள் அனைவருமே ஒருங்கிணைக்கும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய அமைப்பு மாவட்டங்களை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து, அதாவது இந்த அதிருப்தியாக சீமான் மீது கடும் அதிருப்தி தெரிவித்த என அந்த அனைவரையுமே ஒருங்கிணைத்து தற்போது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அவர்கள் நாதகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 6 பேர் நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களாக இருந்து பணியாற்றியவர்கள். அதில் ஒருவர் மண்டல பொறுப்பாளராகவும் இருந்து பணியாற்றியிருக்கிறார். ஏன்னா இந்த முக்கியமான, அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தையும் கிட்டத்தட்ட 82 பேர் மாநில பொறுப்பாளர்களாக, அணிகளின் தலைவராக, மாவட்ட செயலாளர்களாக மற்றும் அதாவது பல்வேறு இளைஞர் பாசறை உள்ளிட்ட பொறுப்புகளின் முக்கிய பொறுப்பாளர்களாக மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதே போல இந்த சட்டமன்ற பொறுப்பாளர்கள் என அவர்களும் இருக்கிறார்கள். எனவே மொத்தமாக இந்த 82 பேர் கட்சியிலிருந்து முக்கிய மாநில நிர்வாகிகள் என அடிப்படையில் அவர்கள் தான் கிட்டத்தட்ட அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இருந்த அவர்கள் தற்போது கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 6 மாவட்ட செயலாளர்களும் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த 6 மாவட்ட செயலர்களுடன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மண்டல பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளுக்கு உட்பட்டு ஒரு மண்டல பொறுப்பாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த மண்டல பொறுப்பாளர்களும் தற்போது கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 2024
நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அந்த உறுப்பினர்களும் தற்போது, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்களும் வெளியே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களும் அவர்களும் கட்சியிலிருந்து விலகி தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 3000 நிர்வாகிகள் இன்றைய தினம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த பிரச்சனை நாம் தமிழர் கட்சியில் வெடித்த போதும் அதன் காரணமாகத்தான் தற்போது வெளியே வந்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனித்தோம் என்றால், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கொடுத்த அறிக்கையோ அல்ல அவர்கள் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்களோ இது குறித்து பேசும் பொழுது அவர்களும் கட்சியிலிருந்து இல்லை, அவர்கள் கட்சியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தால் நாங்களே கட்சியை விட்டு அவர்களை நீக்கத்தான் தற்போது காத்திருந்தோம் என்ன பல காரணங்கள் சொன்னாலும் கூட தற்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் 6 மாவட்ட செயலாளர்கள் உட்பட ஒரு மண்டல பொறுப்பாளர் உட்பட அந்த 3000 பேர் தற்போது கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.